Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா? இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி அப்பள சமோசா. ரொம்ப ஈஸியா அப்பள சமோசா பண்ணிடலாம். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் அப்பளம், வெங்காயம், முட்டை. இது மூணே பொருள் இருந்தா போதும், சூப்பராகவே பண்ணிடலாம். ஒரு பெரிய பிளேட்டில் தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. எனக்கு 10 அப்பளம் போல் எடுத்திருக்கேன். இது நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே உள்ள வளவளப்பு தன்மையெல்லாம் போகிற மாதிரி நல்லா டிப் பண்ணிக்கலாம். ஒரு 2 minutes இருக்கட்டும். இந்த மாதிரி எல்லா அப்பளத்தையும் வச்சுருங்க. அடுத்தது ஒரு பிளேட்டில் தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, சமோசா செய்கிறதுக்கு இந்த ஷீட்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, அப்பளம் ஷீட்ஸு. அடுத்து மைதா மாவு எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு திக்கான கன்சிஸ்டன்சியில் ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு பேன் எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிடலாம். இது லைட்டாக ஒரு ஃப்ரை கொடுத்தா போதும். ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு, இது வாசத்துக்காக நான் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா மணமாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஷீட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். இப்போ ஷீட்ஸ் எடுத்துகிட்டு சென்டராக கொஞ்சமாக ஸ்டஃப் பண்ணதுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஓரங்கள்லாம் நல்லா மடித்து விடுறதுக்கு அந்த மைதாவை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அழகாக சமோசா மாதிரியே நல்லா மடித்து விடுங்க. இப்போ கீழேயும் அந்த மைதா பேஸ்ட் எடுத்து கீழேயும் வச்சுட்டு ஓரங்கள்லாம் நல்லா மடித்து விடுறதுக்கு இந்த கீழே வச்சுருங்க. இது போல் கீழே கொஞ்சமாக வச்சுட்டு நல்லா மடித்து விடுங்க. உள்ள இருக்கிற ஸ்டஃப் வெளியில் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம எப்படி பண்ணுறோம். கார்னர்ஸ்லாம் நல்லா அழுத்தி விட்டு இந்த மாதிரி மடிச்சு விட்டுருங்க. ஓகே, இப்போ நம்ம சமோசா சைஸ்க்கே ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ஒவ்வொருத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் செய்கிறேன். அடுத்தது இப்போ டாப்லேயும் இந்த பாட்டத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. லைட்டாக ஒரு சொட்டு விட்டுக்கினா கூட போதும். இந்த மாதிரி கார்னர்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மடித்து விட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு சம்சா ஷேப்பில் தான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பு ரோல் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஷேப்பில் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சம்சா ஷேப்பில் தான் பண்ணியிருக்கேன். கார்னர்ஸ்லாம் இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டு ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் எல்லா ஷீட்ஸையும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. இதுக்கு நிறைய ஆயில் தேவைப்படாது. டீப் ஃப்ரை பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், ஷாலோ ஃப்ரை வேணாலும் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்கிறத செட்டு செட்டாக போட்டு எடுத்துக்கலாம். நல்லா பெரட்டி விடுங்க.
நம்ம உள்ள வச்சுருக்க ஸ்டஃப்பும் ஆல்ரெடி குக் பண்ணது தான் லைட்டாக. அப்பளமும் ஈஸியாக பொரிஞ்சிடும். ஸோ ஈஸியாக நமக்கு சமோசா ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த கோல்டன் ப்ரௌன் கிடச்சிருச்சு. இதே மாதிரி நீங்கள் செட்டாக போட்டு எடுத்துக்கோங்க. இது கொஞ்சமாக ஆயில் இருந்தாலே போதும், நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நமக்கு சமோசா சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. குயிக்காக ஈஸியாக சிம்பிளாக பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக டேஸ்டியாக இருந்துச்சு. டேஸ்டியாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.